இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பேச போறோம்னா ஹவுஸ் சாஸ், அதாவது வீட்டு வேலைகள். ஆஹ் வீட்டு வேலைகள் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய வேலைகள்லாம் கிடையாது, சாதாரண வேலைகள் தான் அப்படின்னு நானும் ஒரு காலகட்டத்துல நான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்படின்னா ஓகே செய்யலாம், என்ன ஜஸ்ட் நம்மளுக்கு எனர்ஜி தேவை, எனர்ஜி நிறைய இருந்தா செய்யலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதான் அந்த மாதிரி அது மாதிரி யோசிக்க கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் உடம்புக்கு ஆகாது தம்பி. என்னன்னா வீட்டுல இருக்கிறப்ப, அதாவது சின்ன வயசுல இருக்கிறப்ப அப்பப்ப வேலைக்கு செய்யறது உண்டு. அதாவது இப்ப நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்போம், டியூஷன் போயிட்டு இருப்போம், அந்த டைம்ல ஏதாவது ஓகே மோப் பண்ணுமா, கூட்டணுமா, ஓகே நம்மளோட ஷூ நம்மளே துவைக்கணுமா, அதுக்கப்புறம் நம்ம சட்டை நம்ம துவைச்சு நம்மளே காய போடணுமா, ஓகே செஞ்சுட்டு அப்படியே நம்ம வேலையை அப்படியே பார்த்துட்டு செஞ்சுட்டு இருப்போம். ஆனா ஸ்கூல் லீவ்ல நான் வீடியோ போட்டுக்கிட்டு அப்புறம் வெளியில வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் போறப்ப காலேஜ்ல இருந்தேன். அதுக்கப்புறம் செமஸ்டர் பிரேக்ல வீட்டுல இருந்தேன். இந்த செமஸ்டர் பிரேக்ல நான் வீட்டுல இருக்கிறப்ப சரி எதுக்கு சும்மா இருக்குமே, சும்மா போயிட்டு வீட்டு வேலைக்கு நீங்க நம்ம செய்வோமே, எல்லா வேலையும் நம்ம செய்வோமே எடுத்து அம்மா கூட சேர்ந்து செஞ்சேன். பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு சீக்கிரமா எந்திரிச்சு அதுக்கப்புறம் வாசல கிளீன் பண்ணிட்டு கோலத்தை போட்டுட்டு, நான் கோலம் போடல, அவங்க போட்டாங்க, அப்படியே நான் அப்படியே கத்துக்கிட்டேன். கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைக்க வச்சுட்டு வேலைக்கு போறவங்களுக்குலாம் இந்த காஃபி ஆத்தி கொடுக்கறது, வீடை கூட்டிட்டு அப்புறம் மோப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துவைச்ச துணியை திருப்பி காய போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் லஞ்ச் சமையலுக்காக நம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி அப்புறம் லஞ்ச் சமையல் செஞ்சுட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு கிளீன் பண்றப்ப மழை பெய்யறப்ப துவைச்ச துணியெல்லாம் திருப்பி போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் தட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கக்கூசை கழுவிட்டு, கக்கூசையும் கழுவணும். ஆமா, என்ன நம்ம போறோம்ல, யூஸ் பண்றோம்ல, அதையும் கழுவணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது நம்மளோட செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஏன்னா நம்மளோட பி நம்மளோட பி நம்ம தாங்க கழுவி ஆகணும். அதையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்மளுக்கு இப்பதான் கொஞ்சம் ரெஸ்ட் டைம், அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு டிவியை பார்த்துட்டு அப்புறம் டீ டைம் வர்றப்ப எல்லாருக்கும் டீயை கலக்கி கொடுத்துட்டு அதுல கூட ஒருத்தன் கேட்பான், இல்ல எனக்கு காஃபி வேணும், இல்ல எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும், அப்போ அவங்களுக்கு எல்லாத்தையும் தனித்தனியா அப்படியே கலக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமி மேடையை போயிட்டு பார்க்கணும். ஏன்னா சாமி மேடை காலையிலையும் பார்க்கணும், இப்பயும் பார்க்கணும். ஓகே, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். காலையிலையும் போய் பார்க்கணும், இப்பயும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி டின்னர் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும். இப்ப நான் ஈஸியா சொல்லிட்டேன். ஆனா நான் சொன்ன விஷயத்த நான் மைண்ட்ல போட்டு யோசிச்சு பாக்குறப்ப எவ்வளவு எனர்ஜி என்கிட்ட இருந்து அப்படி உறிஞ்சிருச்சு தெரியுமா இந்த வேலைகள்லாம். இடுப்பு வலிங்க, எடுத்துருச்சு. ராத்திரி ஃபுல்லா இடுப்பு வலி. எனக்கு நான் நினைச்சிட்டேனே, ஒருவேளை எனக்கு வயசாயிருச்சா, இல்ல உடம்பு வீக்கா இருக்கா, என்ன நம்ம ஜிம்முக்கு போகணுமா, உடம்ப ஏத்தணுமா, எனக்கு உடம்பு அப்படி வாட்டி எடுத்துருச்சுங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்கு, ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் தான், அவங்களோட டோட்டல் வேலையை நான் செய்யல, நான் செய்யற வேலையை அவங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. முடியலங்க, என்னால சத்தியமா முடியல. நான் எனக்கு நீ ஒரு சப்ஜெக்ட்ல நீ 3 அசைன்மெண்ட் கொடுக்குறியா, டியூ டேட் நாளைக்கு கொடுக்குறியா, ஓகே எப்படியாவது மண்டே பிறந்து ஏதாவது செஞ்சு முடிச்சிடுறேன். இது என்னங்க, இது என்னால ஒரு நாள் தாண்டி திருப்பி என்னால முடியாதுங்க, முடியாது. அசைன்மெண்ட்க்குலாம் இப்ப சாட் ஜிபிடி வந்துட்டான், அதனால ஓகே இது எப்படி சாட் ஜிபிடி எவனை யூஸ் பண்றது, இல்ல ஏஐ ரோபோட்டை வாங்கணும்னா அது காசு, ஸோ நம்ம தான் எப்படியாவது எனர்ஜி போட்டு ஆகணும். ஐயோ சும்மா இல்லைங்க, பெரிய வேலை, பெரிய தலைவலி. ஆமா நானும் பா என்னடா அது இப்படி இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா இந்த தருணத்துல வீட்டுல வேலை செய்யற எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் அண்ட் ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸ் என்னோட செல்யூட் உங்களுக்கு இருக்குங்க. ஏங்க எப்படிங்க அதுலயும் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைன்னா ஹவுஸ் ஹஸ்பண்ட், அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை தாண்டி அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்கு. அது பிசினஸா இருக்கலாம், இல்ல வீடியோ கிரியேட் பண்றதா இருக்கலாம். அது சில பேரால செய்ய முடியாது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் எனர்ஜி எல்லாமே இதுலயே போயிருது. அண்ட் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்னோட செல்யூட். அவங்களுக்கு மட்டும் என்னோட செல்யூட் கிடையாதுங்க. எனக்கு ஹவுஸ் ஒய்ஃப் அஸ் அ ஹவுஸ் ஹஸ்பண்ட் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. பட் எனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கு. எனக்கு லைஃப்ல இன்னும் சாதிக்கணும். ஸோ நான் பிசினஸ் செய்யறேன். அண்ட் பிசினஸ் செஞ்சுக்கிட்டே நான் இதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அது பிசினஸா இருக்கட்டும், இல்லை வெளியில ஏதாவது வேலை செய்யறதா இருக்கட்டும், வீடியோ கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அவங்களாம் பாத்தீங்கன்னா இன்னொரு மெகா செல்யூட். ஏன்னா ஈஸி கிடையாது. ஏன்னா இதுலயே பாதி நொந்து நூடல்ஸ் ஆயிருது. அண்ட் அதையும் நீங்க கரெக்டா பாத்துக்கிறீங்க. அட் த சேம் டைம் வீட்டுல இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அதையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராம ஒன்னா வாழ்றது, கூட்டு குடும்பமா. நீங்களாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய என்ன சொல்றது பாத்தீங்கன்னா உங்க பிரெயின் என்ன ஒரு பிரெயினா இல்ல 10 கம்ப்யூட்டர் இருக்கா? ஏன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். ஏன்னா அதையும் பாத்துக்கணும், இதையும் பாத்துக்கணும், எல்லாமே கரெக்டா இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல மென்டல் பிரேக் டவுன் நடந்துருச்சுன்னா எல்லாமே பாதிச்சிடும். அதையும் பாத்துக்கணும். சூப்பருங்க, சூப்பர். இது என்னன்னா
அவங்களுக்கு நான் ப்ரைஸ் கொடுத்துட்டேன். பட் அட் த சேம் டைம் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். வீட்டுல உங்க அப்பாவா இருக்கட்டும், இல்லைன்னா உங்க அம்மாவா இருக்கட்டும், வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த லஞ்ச் பிரேக்ல, டின்னர் பிரேக்ல அப்பதான் உட்காந்துட்டு அப்படியே ரிமோட் எடுத்துட்டு பிடிச்ச ஷோ இல்லைன்னா சீரியல் பாக்குறதுக்கு உட்காருவாங்க. அந்த டைம்ல போயிட்டு அது என்னங்க பாக்குறீங்க, நான் வைக்கிறேன் இந்த நெட்ஃபிளிக்ஸ் ஷோவை பாருங்க, இந்த சீரியல் பாருங்க, இல்ல இந்த படத்தை பாருங்க, அந்த மாதிரி அது பண்றதெல்லாம் நிறுத்துங்க. ஏன்னா நானே பண்ணியிருக்கேன். நான்லாம் வந்து ஏன்னா இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பின்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் நல்லா இருக்கும். பின்ன வந்து சீரியல் வந்து ரோஜா, வம்சம், இந்த தெய்வ திருமகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டென்ட் இருக்கும், கதை இருக்கும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் இல்ல, கதை இல்ல, சண்டை, அந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்ப நான் மாத்திடுவேன். அந்த மாதிரிலாம் நான் செஞ்சேன்னு நினைச்சு பாக்குறப்ப எனக்கே கஷ்டமா இருக்கு. என்னடா அவங்க இவ்வளவு வேலை செஞ்சுட்டு அவ பிடிச்ச விஷயத்த பாக்குறாங்களே, நம்ம போயிட்டு இப்படி பண்றோமே. எனக்குதான் வந்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீங்க வந்து இந்தாங்க இந்த கண்ட்ரோல் ரிமோட் உங்களோட தான், இந்த டிவி உங்களோட தான். உங்களுக்கு பிடிச்ச டைம்ல என்ன வேணா பாத்துக்கோங்க. நான் வந்து தொடவே மாட்டேன். எனக்கு பிடிச்சதை நான் நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்துக்கிட்டு, லேப்டாப்ல பாத்துக்கிட்டு நான் சுத்திட்டு இருக்கேன். நீங்க வந்து நீங்க யூ டிசர்வ் இட். அதாவது அவங்க வந்து இவ்வளவு வேலை எல்லாம் நம்மளுக்காக தான் செய்யறாங்க. ஏன்னா இந்த வேலை ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்யலைன்னா வீடு வந்து வீடா இருக்காது. ஓகே, கொஞ்சம் அழுக்கா இருக்கும், இல்லைன்னா வீடு வந்து வேலைகள்லாம் ஓடாது. இதெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு அந்த சீட்டை அவங்க போய் உட்காரப்ப நம்ம பிரச்சனை பண்றது, சாப்பாடு பரிமாறுறப்ப சாப்பிட்றப்ப சாப்பாடுல உப்பு இல்ல, நல்லா இல்ல, திட்டுறது, இதெல்லாம் என்னது? என்னது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ச்சே ச்சே சீ 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 இதெல்லாம் என்ன என்ன கேரக்டருங்க அதெல்லாம். ஏன்னா என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. பழைய பவித்ரன் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தானா அவன் மூஞ்ச நானே துப்பி இருப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா இருக்கு. அந்த மாதிரி பசங்க வந்து யாராவது நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்ற தம்பி, பாட்டி எடுத்துருச்சு இடுப்பு வலி. ஐயோ இப்பதான் சரியாச்சு. சரி, ஓகே. அது வந்து இடுப்பு வலி எனக்கு தெரிஞ்சு ஏன் இடுப்பு வலி வந்துச்சுன்னா, மோப்பு அப்படியே தேய்க்கிறப்ப நல்லா குனிஞ்சு குனிஞ்சு அப்படியே தேய்ச்சேன்ல, அதான் அப்படியே. அது பரவாயில்ல, உடம்புக்கு நல்லது. அதுவும் ஒரு விதமான எக்ஸசைஸ் தானே, அதான் சொல்லலான்னு வந்தேன். இன்னொன்னு எக்ஸசைஸ்னு சொல்றப்பதான் எனக்கு இன்னும் ஞாபகம் வந்துச்சு. இந்த வீட்டு வேலை செஞ்சாலே அதுவே பெரிய எக்ஸசைஸ் தான். இது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பாபா படத்துல வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருப்பாரு நிறைய. அது ஆசனம், இந்த ஆசனம், இந்த ஆசனம், அதெல்லாம் போயிட்டு பாத்துக்கோங்க. அதுதான் நான் சொல்லலான்னு வந்தேன். அதனால அதுதான், அதாங்க சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், salute to the housewives and house husbands.